திருவிழா அப்போ படிக்கட்டுகள் அமைச்சு கொலு வச்சு நம்ம அம்பிகைய வழிபடுறோம் இல்லையா? அப்படிப்பட்ட படிக்கட்டுகளை ஒற்றை படையில வைக்கணும். 3, 5, 7, 9 வைக்கணும்னு சொல்றாங்க. கிழக்கு பக்கமா இருந்தது அப்படின்னா இன்னும் சிறப்பு. சுண்டல் நவதானியங்களை நம்ம பிரசாதமா படைப்போம் இல்லையா? ஏன்னா நவகிரகங்களை சாந்தப்படுத்துறதுக்காக நம்ம நவதானிய சுண்டல்களை நம்ம படிக்கிறோம். அந்த படிக்கட்டுகள்ல கூட பாருங்களேன், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகின்னு சிவபுராணத்துல ஒரு பாடல் வரும் இல்லையா? அந்த மாதிரி முதல் படிக்கட்டுகளை எல்லாம் தாவரங்கள், அடுத்தது பறவை விலங்குகள், அப்புறவு கடைநிலை மக்கள், அப்புறவு வள்ளல்கள் தலைவர்கள், அதுக்கடுத்து சாதுக்கள் சன்னியாசிகள். யாரு? விவேகானந்தர், நம்மளுடைய ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதாமா, அந்த மாதிரியான வள்ளல்கள் சாதுக்கள். அதற்கடுத்து கல்யாண கோலத்துல இருக்கக்கூடிய வள்ளி தேவானை, ராமன் சீதா, அந்த மாதிரியான பொம்மைகளை வைக்கிறாங்க. அதற்கடுத்து நம்மளுடைய அவதாரங்கள், அஷ்டலட்சுமிகள், தசாவதாரம் அப்படிங்கிற அந்த மாதிரியான பொம்மைகள். அதற்கடுத்து சிவபெருமான், பிரம்மா, விஷ்ணு அப்படிங்கிற அம்பிகை அப்படிங்கிற தெய்வங்களை எல்லாம் வைத்து நம்ம படிப்படியா பூஜை செய்யக்கூடிய நிலையை உணர்த்துறது தான் இந்த படிக்கட்டுகள் அமைத்தல். நன்றி, வணக்கம்.